இவர் அங்கே போய் அப்போலோவில் போயிட்டு அட்மிட் ஆகுறாருன்னா வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அதில் முதல்ல சந்தேகம் இருந்தது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா உட்காந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு, நேரடியில் பார்க்குறாரு. மனைவியுடன் இப்போ புத்தக வெளியீட்டு விழாவன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏன் இப்படி பண்ணணும்? உண்மையை சொன்ன சுயசரிதையில் உண்மையை சொன்ன ஒரே ஆளு மகாத்மா காந்தி. சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் என்னென்ன தப்பு பண்ணமோ அத்தனையும் சொன்னார். அந்த ஒரு சுயசரிதை தான் உண்மையுடன் எழுதப்பட்ட சுயசரிதை. சுய தம்பட்டம் இல்லாமல் எழுதப்பட்ட சுயசரிதை காந்திஜி எழுதின சத்திய சோதனை. அரசியல்வாதி மூன்றாந்தரமான ஆளுங்க இவங்க எல்லாம் என்னைக்காச்சும் உண்மையை பேசுவானா? உண்மையை பற்றி அதில் வருமா? டிஎஸ்பி சுந்தரேசன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதே பாருக்காகத்தான். அரசியல்வாதி பாருக்கு பின்னாடி இருக்கான். இதற்கு பின்னாடி இவருடைய இத்தனை பிரச்சனைக்கு பின்னாடி அரசியல்வாதி தான் இருக்கிறான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் ஆடுகளத்தின் முக்கியமான செய்தி அலசல். முதல் செய்தி, ஸ்டாலினின் மருத்துவமனை நாடகம். அதாவது ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று பெரிய இதாக கொண்டு வந்தாங்க. நடப்பயிற்சி பண்ணார். நடப்பயிற்சி பண்ணின உடனே அப்போவே தலை சுற்றினதாக சொன்னார். ஆனால் இங்கே போய் அன்வர் ராஜா வர்றாருன்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் அவரோட கட்சியில் சேர்த்துட்டு அங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போனார். உடனே ஸ்டாலினுக்கு மூளையில் இதாகிடுச்சு, தலை சுத்தல் அப்படின்னாங்க. எல்லோரும் நம்ம உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே கவலைப்பட்டோம். சரி, அவர் நல்லா குணமடையணும் அப்படின்னு. இப்போ போக போக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஸ்டாலினின் உடல்நிலை சரியில்லை என்ற மருத்துவமனையில் போய் சேர்ந்ததெல்லாம் நாடகமோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் பார்க்குறாரு, துரைமுருகன் ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருங்கிறாரு. நல்லா இருந்தால் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார்? அடுத்தது இவர் போகிறாரு, அந்த செல்வ பெருந்தகை, அவர் போய் பார்த்துட்டா ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருங்கிறாரு. உதயநிதி சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, அப்பா நல்லா இருக்காருங்க, அவர் அங்கேருந்தே வேலையை பார்க்குறாருங்க அப்படிங்கிறாரு. இவங்க துர்கா ஸ்டாலின், அவர் அங்கே இருந்தாலும் அவர் நினைவு பூரா இங்கே புஸ்தகம் இது மேலே தான் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தபோது இவர் எதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார்? நாடகமா? மக்களை ஏமாத்துறதா? ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் தான் தங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. பெரிய ஆளுங்கள்லாம் ஏதாச்சும் உடம்புல இருக்கும், இப்போ சுகர் இருக்கும், வெளியில் கேட்டால் எனக்கு ஒன்றும் சுகர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தனக்கு இருக்கக்கூடிய நோயையும் உடல்நல பிரச்சனைகளையும் சாதாரண ஆளுங்களே வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க குடும்பத்தை தவிர வெளியில் யாருக்கும் தெரியாது. அதுவும் பொலிட்டிக்கல் விஐப்புன்னா சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ரஜினிகாந்த் 2016லேயே கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் யாருக்காச்சும் தெரியுமா? அவரே சொன்னார், அந்த கொரோனா வரும்போது எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் 2016 பண்ணது. அவ்வளவு ரகசியமாக வைப்பாங்க. ரஜினிகாந்துக்கு பல்லு பிரச்சனைலாம் இருந்தது, பல்லு மாற்றினதெல்லாம் வெளியில் யாருக்காச்சும் தெரியுமா? எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது கூட 84 ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னார், வெளியில் தெரியக்கூடாது. அப்புறம் அவருக்கு மயக்கம் அடைகிற ஸ்டேஜ் வந்த உடனே தான் அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க. மயக்கமாக வருதுங்கும்போது கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா உடல்நலம் சரியில்லைங்கிறது வெளியில் தெரியக்கூடாது. ஜெயலலிதா என்ன போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகினாங்களா? கடைசியில் அப்போலோவில் போனாங்க. அதுக்கு முன்னாடி உடல்நலத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. உடல்நலம் குறைவாக இருக்கிறத சாதாரண. அப்படி இருக்கும்போது இவர் அங்கே போய் அப்போலோவில் போயிட்டு அட்மிட் ஆகுறாருன்னா வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அதில் முதல்ல சந்தேகம் இருந்தது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா உட்காந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு, நேரடியில் பார்க்குறாரு. மனைவியுடன் இப்போ புத்தக வெளியீட்டு விழாவன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏன் இப்படி பண்ணணும்? இப்போ அவங்க அப்பாவுக்கு இப்படி தான். கருணாநிதிக்கு உண்மையிலே இருந்தது என்னென்னா, அப்படியே நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தவாறு மயங்கி விழுந்துருவார். 1992 93 சிவகங்கைக்கு அங்கே ஏதோ ஒரு ஊருக்கு போனார், மயங்கி விழுந்துட்டார். அடுத்து இது பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகல. சரி காலின்னு நினச்சாங்க. அப்புறம் வண்டியில் கொண்டு வரும்போதே எந்திரிச்சு உட்காந்துட்டார். அவங்களுக்கே புரியல, ஆற்காடு வீராசாமிக்கே புரியல, என்னடா இப்போ டெட் பாடி மாதிரி இருந்தார்.
அதுக்கப்புறம் 2004 சுனாமி வந்து அன்றைக்கி டெட் பாடி மாதிரி விழுந்துட்டார் மயங்கி. வாழை இலையில் வச்சு சுற்றிட்டாங்க. வாழை இலையில் வச்சு சுற்றி வெளியில் சொல்லிடலாமா, ஆஸ்பத்திரி கொண்டு போகல அப்போ கூட பாருங்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எதிர்த்து உட்காந்துட்டார். ஸோ அது மாதிரி இவருக்கு ஒரு மயக்கம் இருக்குமான்னு பார்த்தா அப்படியும் இல்லையே. இவருக்கு ஒரு கனவு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் வந்துடுச்சோன்னு நினச்சோம்னா அதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏன் அப்படி பண்ணணும்? எங்களுக்கு சந்தேகம் துர்கா ஸ்டாலின் ஜோசியம் பார்க்குறவங்க இதெல்லாம் ஜோசியர்களை பார்த்துருப்பாங்க. உங்கள் அப்பா உங்கள் கணவருக்கு நிறையா கண்ணுப்படுது, அதனால் அந்த கந்திஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அது நிறையா உண்டு. கனிமொழிக்கு வந்து கருணாநிதி பண்ணார். கனிமொழி கன்னிராசி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பேட்டியில். கனிமொழி கன்னிராசி. அப்போ இவர் கருணாநிதிட்ட கருணாநிதி ஜோசியம் பார்ப்பார். ஒரு இங்கே திருவாரூரில் உங்கள் ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார். அவர்கிட்ட தான் அவர் வந்து போய் ஜோசியம் கற்றுக்கிட்டார். பின்னாடி இவர் சிஎம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த தமிழ் பேராசிரியர் ஒரு தடவை அவரை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணார். எல்லாரையும் பார்ப்பார், ஆனால் அவரை பார்க்கவே இல்லை. அவரும் விட்டுட்டார். அதனால் அவர் ஜோசியம் நல்லா பார்ப்பார். அப்போ அவர் பார்க்குறாரு, கன்னிராசி பொண்ணுக்கு கன்னிராசி 7 நட்டு சனி நடக்குது அந்த டைமில். இப்போ இல்லை, நான் சொல்கிறது அந்த 2009லேருந்து 2009க்கு முன்னாடி 2006 ஒரு பதவிக்கு வந்தோடனே 2008 அந்த டைமில் பார்க்குறாரு, ஐயோ நம்ம பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போகணுமே அப்படின்ட்டு தில்லுமுள்ளு பண்ணார். என்ன பண்ணாருன்னா, பொண்ணை கூப்பிட்டு நீ வந்து போராட்டம் பண்ணு, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா. அதாவது பிரபாகரனை கொள்றதுக்கு முன்னாடி இந்த நாடகம் போட்டார். பிரபாகரன் நாடகத்துக்கு முன்னாடி அந்த பிரபாகரன் நாடகம் போட்டார்ல, இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்ல, சுற்றி ஏர் கூலராக வச்சுருந்தாங்க. இவர் இந்த லட்சத்தில் காமராஜர் ஏர் கண்டிஷன் போட்டாராம். வெட்ட வெளியில் படுத்துக்கும் போதே 3-4 ஏர் கூலர் இருந்தது இவர்கிட்ட. இவங்க அந்த திருச்சி சிவா அவர் ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணாராம். அந்த நாடகம் போட்டார்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மகள் ஜெயிலுக்கு போயிடுவாள் அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நீ போராட்டம் பண்ணுன்னாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்ம அப்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்ட சொல்கிறாங்க, நீ போமான்னாரு. உடனே கனிமொழி போய் போராட்டம் பண்ணாங்க. போலீஸை கூப்பிட்டு கனிமொழியை கைது செய் அப்படின்னாரு. போலீஸுக்கு புரியல, என்னடா சொந்த பொண்ணையே கைது செய்ய சொல்கிறாரு. இவர் நாடகம் கனிமொழிக்கும் தெரியல, போலீஸுக்கும் தெரியல. கனிமொழியை போலீஸ் கைது செஞ்சாங்க. சார் என்ன சார் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பாத, போலீஸ் ஸ்டேஷன்லேயே சாயங்காலம் 6 மணி வரை சிறை பிடிச்சி வச்சிருந்தார். 6 மணி வரை சிறை பிடிச்சி வச்சாங்க. கனிமொழிக்கு சொன்னால் அவன் உள்ள தள்ளிடுவார், அப்பா எதுவும் நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே 6 மணி வரை உட்கார வைக்கிறாரு. 6 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஐடியா என்னென்னா, சனி நீ என்ன பண்ணுவ, ஜெயிலுக்கு தானே அனுப்புவ 7 நட்டு சனியில், நானே போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சுட்டேன் என் பொண்ணு அப்படின்னு சனிக்கு சொன்னார். அவர் சனி பகவான், அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் நியாயஸ்தன், தர்மத்துக்கு துணை போகிறவர். அவர் தொலைச்சி போடுவார், அதர்மம் பண்ணுறவனெல்லாம் காலி பண்ணிடுவார். அப்போ சனி என்ன சொன்னார், என்ன என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா, உங்கள் தமிழ்நாடு அரசியல்வாதிகளை ஏமாத்துகிற மாதிரி, தமிழ்நாடு மக்களை ஏமாத்துகிற மாதிரி சனி பகவான் என்னையவே நீ ஏமாத்துறியா அப்படின்னு தான் 2Gயில் மாட்டி 8 மாதம் ஜெயிலுக்கு வச்சார். 7 நாட்டு சனியில் கன்னிராசி. அப்போ தான் ஜெயிலுக்கு போனான், அடித்தார். ஸோ அந்த மாதிரி இப்போ உதயநிதி துர்கா ஸ்டாலின் கணவருக்கு கண் அதிகம் படுது, கணவருக்கு நேரம் சரியில்லை, ஏங்க நீங்கள் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுங்க, எல்லோரும் ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை இது பண்ணுங்க, அந்த கந்திஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. இவர் போய் அங்கே அட்மிட் ஆன இதை பார்த்தா அது உறுதியாகுது. இப்போ நன்றாக இருக்கிறார், அங்கேயே வேலை பார்க்குறாரு. நம்மள அது வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அப்பல்லோவில் போய் வேலை பார்க்கணும். ஸோ அதில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் போட்டு உடல்நிலை சரியில்லை அது இதுன்னு ஏமாற்றிட்டாங்க. இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு சில எடுபடி இருக்கான் பாருங்க. யாரோ ஒரு சினிமா நடிகை, அவன் பேருந்து இல்லை இதுந்து இல்லை, ஏதோ ஏதோ சொல்கிறான், கூல் சுரேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆள் என்ன பண்ணுறான், பெரிய பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் அப்பல்லோ வாசலில் அப்படியே இது சூடத்தை பொருத்தி ஆஸ்பத்திரிக்கு சுற்றுறான் கந்திஷ்டி. அப்படியே ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சுற்றுறான், சுற்றி அதை வீடியோ எடுக்கிறான். இந்த வீடியோவை பாருங்க. ஒயிட் வாங்கண்ணா
என்ன சொல்கிறாரு இருந்தாலும் ஸ்டாலினுக்கு நெத்தியில் விபூதி வைக்கிறது பிடிக்காது. அதனால தான் அந்த படத்தில் கூட குங்குமம் வைக்கலை, விபூதி வைக்கலை. அவர் கந்திஷ்டி, அந்த கந்திஷ்டியை சுற்றி அவருக்கு எல்லாம் போயிடணும், நல்லா இருக்கணும்னு. இப்படி ஒரு முட்டாள்கள் கோமாளிகள் நாட்டில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 1.5 கோடி தொண்டன் இருக்கான். ஒரு தொண்டனாச்சும் வந்து சுற்றினானா? அதுக்கு இந்த ஆளு திமுகவில் உறுப்பினரே இல்லை. இவங்க சினிமாவில் இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த உதயநிதியை கையில் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஜால்ரா அடித்தோம்னா அந்த மாதிரி இதாகும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் இங்கே உள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு நேரலையில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். யார் பார்க்குறாரு? மனைவி நானும் அவரும் புஸ்தக வெளியீட்டு விழாவை பார்த்து ரசிக்கிறார். ஒருவேளை வெளியில் இருந்தால் மனைவியோட புஸ்தக விழாவுக்கு போகணும், நம்ம ஒரு முதலமைச்சர் மேடையில் உட்கார முடியாது, ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காரணும், அதனால் புத்தக விழா முடிக்கிற வரை ஆஸ்பத்திரியில் போய் இருந்துட்டு வரலான்னு நினச்சாரோ நம்ம. ஆக நேரடியில் புஸ்தக விழாவை பார்க்கணும், அதனால் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருவோம், இல்லைன்னா அங்கே போகணுன்னு அதுக்காக பண்ணாரான்னு தெரியல. புஸ்தக விழா நடத்திட்டாங்க. யார் எல்லார் முகத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்காங்களே. அப்படியே உதயநிதி சிரித்து அப்படியே உதயநிதியுடைய பையன், உதயநிதியோட பொண்ணு, அவருடைய மகள் வழி பையன் பொண்ணு எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அவங்க துர்கா ஸ்டாலின் பேசுகிறாரு, என்னுடைய கணவர் நினைப்பெல்லாம் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. அப்போவே தெரிஞ்சு போச்சு இது நாடகம் தான் அப்படின்னு. அவர் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார், அதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க தான் புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவங்க ஒரு பெரிய எழுத்தாளர், அதில் சந்தேகம் இல்லை. அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஆனால் போன இடம் தப்பான இடமாச்சே. பெரிய எழுத்தாளன், பெரிய அறிவாள். நீங்கள் பேசாமல் வைரமுத்து, இந்த மீட்டு வைரமுத்துவை கூட்டிகிட்டு வந்துருக்கலாமா? கவிதை பாடியிருப்பார். கருணாநிதி சமாதியை பார்த்து தாஜ்மஹால்னார் இல்லை, அது மாதிரி ஏதோ பாடியிருப்பார். சரி, பெண்களாக கூப்பிடணும்னு தான் சிவசங்கரியை கூப்பிட்டாங்க. சிவசங்கரி என்ன பேசுனாங்க தெரியுமா? புத்தக வெளியிட்டு விழாவில் சொல்கிறாங்க, அதாவது சுயசரிதை சரிதை ரெண்டு இருக்குது, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சுயசரிதை அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபின்னு பேர், சரிதை அப்படின்னா பயோகிராஃபிங்கிறது. சுயசரிதை எப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே எழுதுறது, அதுதான் சுயசரிதை. பயோகிராஃபி அப்படின்னா நம்மளை பற்றி மற்றவங்க எழுதுறது, அதுதான் சரிதை. இப்போ இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சிவசங்கரி புத்தகத்தை வெளியிட்டவங்க, சுயசரிதையில் 2 விஷயம் இருக்கணுமா. சுய தம்பட்டம் இருக்கக்கூடாது. சுய தம்பட்டம்னா தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அது இந்த புத்தகத்தில் இல்லைன்னு அப்பட்டமாக போய் பேசுகிறாரு. சுயசரிதையே சுய தம்பட்டம் தானே, தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறது தானே. ஸ்டாலின் அது 2வது உண்மை இருக்கணுமா. எவனாச்சும் உண்மை எழுதுவாங்க. ஸ்டாலின் உங்களில் ஒருவன் எழுதினார், உண்மை எழுதினார். 1976 எமர்ஜென்சியில் எதுக்கு உள்ளே போனாருன்னு எழுதினார். அடி வாங்கினதை எழுதினார். ஏன் அடி வாங்கினார்? அந்த ரகசியத்திலாம் மறைச்சிட்டாரு. அதில் உண்மை எப்படி வெளியில் சொன்னார் அவர். உண்மை இருக்கணும்னு சொல்லி சிவசங்கரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ இவங்க எழுதுனாங்க, நம்ம இப்போ இவங்க எழுதியிருக்காங்களே நம்ம இவங்க துர்கா ஸ்டாலின், அதில் எப்படி உண்மை இருக்கும்? அவங்க என்ன எழுதுகிறாங்க, அவருக்கு எந்த குழம்பு பிடிக்கும், எந்த சாப்பாடு பிடிக்கும், அதுதான் நானும் வரும். எப்போ தூங்குவார், எப்போ கோபம் வரும், எப்போ வந்து குஷியாக இருப்பார், இதுதான் நானும் வரும். அதில் உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? சிவசங்கரி நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையை எதிர்பார்க்கணும்னா அவர் என்ன சொல்லணும்? 2G உண்மையெல்லாம் சொல்லணும். நானும் அவரை பற்றி சொல்லணுமே. 2Gயில் வந்து இவ்வளோ பணம் வாங்கினோம், அந்த பணத்தை வந்து நாங்கள் இங்கே என்கிட்ட கொடுத்தாரு, நாங்கள் இங்கே முதலீடு பண்ணியிருக்கோம், நானும் அவரும் சேர்ந்து அதை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்ல. அது சொல்லியிருப்பாரா? இவர் வந்து நம்ம எடுபடி சேகர் பாபு வந்து ஹெச்ஆர்என்சியில் கொள்ளையடித்து மாதம் இவ்வளோ பணம் கொடுப்பாரு, அதை வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் நீ அங்கே பண்ணிடு, மீதி ரொம்ப அதிக தொகையாக இருந்தால் என்கிட்ட கூட நான் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவார். என்னென்ன உண்மையை சொல்லணுமே, சொல்லியிருப்பார். ஒரு செந்தில் பாலாஜி கதையெல்லாம் அவர் சொல்லணுமே. டாஸ்மாகில் மாதம் எவ்வளோ வருமானம் வந்து செந்தில் பாலாஜி பங்கு கொடுக்குறாரு, அப்படியே அந்த பங்கு பணத்தை என்கிட்ட கொடுப்பாரு, நான் வந்து இங்கே முதலீடு பண்ணுவேன். அந்த ரகசியமெல்லாம் சொல்லணுமே. உண்மை சிவசங்கரி சொல்கிறாங்களே, உண்மை இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் உண்மை இருக்குங்கிறாரு. இது எதுவுமே இல்லை. அண்ணா நகர் மீஷை பற்றின உண்மையை
என் கணவர் வந்து என்கிட்ட சொன்னார், அண்ணா நகர் ரமேஷ் விஷயத்தில் இதுதான் நடந்தது, பெங்களூரில் விஷயம் நடந்தது, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பெங்களூரில் நடந்த விஷயம்லாம் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு இது காவல்துறையில் இருந்தவங்களுக்கு விசாரித்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரிஞ்சு நீங்கள் கண்டுக்கல. எம்ஜிஆர் இருக்கும்போது ஸ்டாலின் சாதாரணமாக இருந்தார்ல, அப்போ சில விஷயங்கள்லாம் எம்ஜிஆருக்கு உளவுத்துறை மூலமாக போச்சு, எம்ஜிஆருக்கு தலையே சுற்றி போச்சு. அந்த விவரங்கள்லாம் இதில் வந்திருக்கணுமே, நானும் அவரும்ல, அவரை பற்றி சொல்லணும்ல நீங்கள். அதனால் இது எல்லாத்துலேயும் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சிவசங்கரி சொன்னாங்கன்னா எப்படி? உண்மையை சொன்ன சுயசரிதையில் உண்மையை சொன்ன ஒரே ஆளு மகாத்மா காந்தி. சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் என்னென்ன தப்பு பண்ணமோ அத்தனையும் சொன்னார். அந்த ஒரு சுயசரிதை தான் உண்மையுடன் எழுதப்பட்ட சுயசரிதை. சுயதம்பட்டம் இல்லாமல் எழுதப்பட்ட சுயசரிதை காந்திஜி எழுதின சத்திய சோதனை. அரசியல்வாதி மூன்றாந்தரமான ஆளுங்க இவங்க எல்லாம் என்னைக்காச்சும் உண்மையை பேசுவானா? உண்மையை பற்றி அதில் வருமா? சுயதம்பட்டத்துக்காகத்தானே அரசியல்வாதி சுயசரிதை எழுதுகிறான். அதனால் இந்த மாதிரி போச்சு. முடிஞ்ச உடனே அவங்க புத்தகத்தை எடுத்து பேரம்பேத்திகளோடு அப்படி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து, ஏன்னா அவன் பேரம்பேத்திங்க தான் அந்த புக்கை படிக்க போகிறாங்க, அந்த புத்தகத்தை வேறு யார் படிக்க போகிறாங்க. இப்போ முடிஞ்ச உடனே ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? மாவட்ட செயலாளரை கூப்பிடுவார். அவங்க அப்பா செஞ்ச அதே வேலையை செய்வார். அவங்க அப்பா என்ன செஞ்சார்? மாவட்ட செயலாளர் வந்தாலே இந்தா முரசொலி ஒரு 1000 சந்தாவுக்கு வாங்கிக்க அப்படிம்பார். அவன் என்ன பண்ணுவான்? வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கையில் இருந்து பணத்தை கொடுத்து 1000 வாங்கி கட்சிக்காரன் போய் காசு கூடியா, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா. அவன் கட்சிக்காரன், திமுகக்காரன், அடிமட்டம் வர பக்காவாக தான் இருப்பான், விவரமாக இருப்பான். ஒரு பைசா கொடுத்து முரசொலி சந்தா வாங்க மாட்டான். சார் சும்மா வேணா கொடுங்க, நான் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், வீட்டில் பேரம்பேத்தி இருக்குது, டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் வாங்குவோம். அதே மாதிரி இப்போ இந்த புத்தகம் எப்படி போகும்? ஸ்டாலின் வர்ற மாவட்ட செயலாளர்கிட்டெல்லாம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு 50,000 புக்கு வாங்கிக்க. நம்மகிட்ட கணக்கு எப்படி சொல்லுவாங்க? நானும் அவரும் புத்தகம் 10 லட்சம் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. இந்த உதயநிதி படம் அது அப்படி தான். ஆரம்பத்தில் இந்த ஒரு கண்ணாடின்னு உதயநிதி படம்லாம் வந்ததில்லை. எல்லா மாவட்ட செயலாளர்களும் கண்டிப்பாக போய் டிக்கெட் வாங்கணும், நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளர் பாவம் டெய்லி வந்து ஒவ்வொரு தியேட்டர்லேயும் பாதி டிக்கெட்டை வாங்கி இவங்க கட்சிக்காரனை கொடுத்த ஓசியில் போய் பாருங்க. அவன் சொல்லிட்டான், இந்த ஓசியில் கூட வேணாயான்னு. ஆனால் வசூல் காமிச்சான். எப்படி? மாவட்ட செயலாளர் கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து வச்சு. அதே மாதிரி இந்த புத்தகத்தை மாவட்ட செயலாளர் கொடுத்து ஒவ்வொருத்தனுக்கு திமுககாரனுக்கும் கொடுத்துருவான். அதே டாய்லெட் பேப்பர் கதை தான் இதுக்கு. எவன் படிக்க போகிறான்? இப்போ அவனுக்காக புத்தகம் படிக்கிற பொறுமை யாருக்கு இருக்குது? எல்லாம் டிஜிட்டலுக்கு வந்துட்டான். செய்தியவே படிக்கிறது இல்லை, நியூஸ் பேப்பரே அவனும் படிக்கிறது இல்லையே. புத்தகத்தை 300 பக்கத்தை இவங்க கதையை அவன் போய் படிக்க போகிறான். அதனால் ஒரு வழியாக முடித்து விட்டார்கள் புஸ்தக விழாவில் நடந்தது. சுவாரஸ்யம் இது. ஆனால் அந்த புஸ்தக விழாவில் ஒன்று எடுபடி சேர்வாக காணும். எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு போனாலே பின்னாடி போவார். காரு கதவுனா கதவை திறந்து விட்டு சேலையை உள்ளே தள்ளி காரை போட்டுவார். அப்படி இருந்த சேகர் பாபு வந்து வீடியோ பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அங்கே தேடினாலும் கூட இல்லை. இவங்க அடித்து விரட்டிட்டாங்களா, இல்லை அவருக்கு கோபமா, இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்காரா, அதெல்லாம் தெரியல. அதனால் இந்த மாதிரி ஸ்டாலினின் மருத்துவமனை இது வந்து ஒரு நாடகம். அவருக்கு உடலுக்கு ஒன்றுமில்லை, சும்மா ஏதோ திஷ்டி கழிப்பதற்காகவும் ஜோசியர்கள் சொன்னதை இதுக்காகவும் அவங்க போய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி புத்தக வெளியீட்டு விழாலையும் அவங்க குடும்ப சகிதமாக உட்காந்தாங்களே ஒழிய அதில் ஒன்றுமில்லை, பார்ப்பதற்கு கேட்பதற்கும் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான் முதல் கட்ட செய்தி. அடுத்தது இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் கதை. இப்போ சில வீடியோக்கள்லாம் வந்துருக்கு. அவர் பதவியில் இருக்கும்போது பார்களை எப்படி நம்ம முதையே சொன்னோம். எல்லோரும் என்ன நினச்சாங்க, அவர் காரை பறிச்சுட்டு போயிட்டாங்க சார், அதான் கோவப்பட. அப்போ நான் சொன்னேன், காரை பறித்தது பிரச்சனையே இல்லைப்பா, காரை ஏன் பறித்தான்? இவர் போய் பாரில் கை வச்சார். பார் பூரா திமுக குடும்ப உறுப்பினர்களும் செந்தில் பாலாஜியும் கையில் வச்சுருக்காங்க. எதையுமே கணக்கே காமிக்கலை. ஒவ்வொரு நாளைக்கு கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த பாரில் போய் அதை விற்காத இதை விற்காத இதெல்லாம் எடுணுன்னோன்னா அரசியல்வாதி விடுவானா? அதனால தான் இவரை பண்ணா, மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி பண்ணனான்னு சொன்னோம். இப்போ அது உறுதியாகிருக்கு. இப்போ அவர் பதவியில் இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள், எல்லா பார்களுக்கும் போய் செக் பண்ணுறாரு.
ஒன்று காட்டிட்டுல உடனே அவங்கிறது சொல்லிட்டான், சார் இந்த டிஎஸ்பி வந்து பாரை செக் பண்ணுறான் சார். உடனே செந்தில் பாலாஜி ஸ்டாலின்ட்டு சொல்லிட்டாரு, என்னங்க பாரெல்லாம் போய் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் செந்தில் பாலாஜி இப்போ அந்த மந்திரி இல்லைன்னு நினைக்காதீங்க, வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மந்திரி டாஸ்மாக் மந்திரி சும்மா பொம்மை மாதிரி, வேலையெல்லாம் செந்தில் பாலாஜி தான். கலெக்ஷன் எல்லாம் அங்கே தான் போகுது, பார் கலெக்ஷன் எல்லாம். அவர் சொன்ன உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார். அதில் தான் அவளை கதை வந்ததுன்னு சொன்னான். இப்போ இந்த வீடியோ ப்ரூவ் பண்ணுது, எல்லா பாரையும் போய் அடிக்கிறாரு. சரி, இப்போ இதை இவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டா இப்போ என்ன ஆகுது? இதில் மயிலாடுதுறை பாரில் பூரா 6 மணிக்கே சரக்கு விற்பனை ஆகுது. இந்த வீடியோவை பாருங்க. மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சித்தர்காடு டாஸ்மாக் அருகே காலை 6 மணியிலிருந்து திறந்த வெளியில் மது விற்பனை கடைகட்டி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆக இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதே பாருக்காகத்தான். அரசியல்வாதி பாருக்கு பின்னாடி இருக்கான். இதற்கு பின்னாடி இவருடைய இத்தனை பிரச்சனைக்கு பின்னாடி அரசியல்வாதி தான் இருக்கிறான் அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்துச்சு. அதுக்கு அடுத்த செய்தி, போதை மருந்து குடித்ததில் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் என்ற நடிகர், கிருஷ்ணா என்ற நடிகர். பார்த்தோம், இதுவரை குடித்தவனை கைது செஞ்சதே இல்லை. ஆனால் பாவம் இவங்களை சும்மா குடித்ததுக்கு கடத்தினவனெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜாஃபர் சாதிக் பதவியில் இருக்கான். உதயநிதிக்கு 7 லட்சம் கொடுத்தான். மறுபடியும் படம் எடுத்தாலும் எடுத்துருவான். குடித்தால பிடிச்சாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ தான் புரியுது என்னென்னா, பிடிச்சவர்கிட்ட ஸ்ரீகாந்த்கிட்ட கிருஷ்ணாட்டையும் உங்களை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டுருக்காங்க. இப்போ வெளியில் யார்? இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐஸ். இதிலே வந்துச்சு, டெலிவிஷன்லேயே வந்துச்சு. 50 லட்சம் கேட்டுருக்காங்க. இவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் மேலே இருக்கிற அதிகாரிக்கு உளவுத்துறையை அங்கே வச்சுருக்கான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். அவன் கொடுத்தான் அதிகாரிக்கு, ஐயா 50 லட்சம் இன்ஸ்பெக்டர் பேரம் பேசிட்டார், எஸ்ஐ பேரம் பேசிட்டார். இவங்க நேர 50 லட்சத்தை உயர் அதிகாரிகளுக்கு பேரம் பேசியிருந்தா அப்புறம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். விவரம் தெரியாதவங்க அதெல்லாம் அவங்க இந்த 50 லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்களே, 2-3 சினிமா நடிகர்கள் இருக்காங்க லிஸ்ட்டில், அவங்கள போய் நீங்களும் சினிமா நடிகர்கள் தானே, அவங்கள போய் பேரம் பேசி 50 லட்சம் அங்கே கொடுத்துருந்தா உதயநிதிட்ட சொல்லி உங்களை கைதே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் விவரம் தெரியாமல் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கும் கொடுத்தீங்க, உயர் அதிகாரிக்காச்சும் கொடுத்துருக்கணும். உயர் அதிகாரி பார்த்தா நமக்கு தெரியாமல் லஞ்சம் வாங்குறான்டா, நமக்கு தெரியாமல் பங்கு போடுறான்டான்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆக பணமும் போச்சு, அரெஸ்ட்டும் பண்ணிட்டான். அதனால் இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் நமக்கு பங்கு வரலேன்னு அவனை பூரா இப்போ டிபார்ட்மெண்ட் என்கொயரி, துறை ரீதியான விசாரணை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி வெளியில் வருது. காவல்துறையில் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணீங்க, ஒரு நாளில் மறுநாள் அவன் செத்து போயிடுறான், இல்லை கொலை செய்யப்பட்டுறான், உடனே கால் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. ஏன் பேசுனானா அவன் செத்தான், உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்ன ஏன் நேற்று நீ ஏன் பேசுனேன், செத்தவனோட நீ ஏன் பேசுனேன், செத்தவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு போட்டு ஆகா கொலை கேஸில் நம்மளை கோத்து விட்டுருவாங்கன்னு பயந்துருவாங்க. அப்போ சார் சொல்ல ஒரு 10 lakhs கொடு, இல்லைன்னா கொலை கேஸில் ஒன்றையும் சேர்த்துருவேன். இதுதான் நடக்கும். இந்த இப்போ நகையெல்லாம் திருடு போகுதுல்ல, நகையெல்லாம் திருடு போனவுடனே பிடிச்சிடுவான் போலீஸு. பிடிச்சவுடனே என்ன பண்ணுவான், 4 மார்வாடியாடே அவன்கிட்ட வித்தனை காமி, வித்தன்னு சொல்லிட்டாமா. அவன் இல்லை சார், இல்லை நான் கையால் ஒடிச்சிடுவான். அஜித்குமார் கதையாயிரும். அஜித்குமாரில் அப்போ வேறு ஆளுங்கள்லாம் அஜித்குமார் மாதிரி போட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க, அவனை மாதிரி பண்ணிடுவேன். என்னையா பண்ண, இவன்கிட்ட தான் வித்தேன்னு சொல்லுங்க. அவர் மார்வாடியை போய் காமிப்பாங்க, ஐயா நான் வாங்கவே இல்லையா, ஏப்பா அவன் சொல்கிறான்ப்பா, நீ வாப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருட்டு பொருட்களை இது பண்ணி வாங்கியதாக உன் மேலே ஒரு செக்ஷன் இருக்குப்பா. ஐயா ஒரு 5 lakhs வாங்கிக்க, சரி ஒரு 7 lakhs கொடு அப்படின்னு சொல்லி ஒரு திருட மாட்டினானா கிட்டத்தட்ட 4 மார்வாடி சத்தான், 5 லட்சம். ஒரு கொலை கேஸ் வந்ததுன்னா ஃபோன் பண்ணவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணவனை பூரா கூப்பிட்டு வாங்கிடுவோம். இதில் அப்படி தான் வந்தது.
அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து விற்கலை, கிருஷ்ணாவும் விற்கலை, விற்றவங்க விற்றது ஒரே ஒருத்தன் அதிமுகக்காரன் பாரில் சண்டை போடுறான். அவனை கூட்டிகிட்டு வந்து இவன் இதை எடு கால் ஹிஸ்ட்ரியை, இவன்கிட்ட எவன் பேசுனானோ சரக்கு அடித்தானோ எல்லாத்தையும் கூப்பிடு, இப்படி ஒரு கலெக்ஷன். அதில் தான் இது நடந்துருக்கு. ஆனால் பொதுவாக அந்த கலெக்ஷன்லாம் மேலதிகாரிகளுக்கு பங்கு போகும். அப்போ மேலதிகாரி அமைதியாக இருந்துருவாங்க. இவங்க பங்கே போகாமல் இவங்களே பிரிச்சிருக்காங்க, மேலதிகாரியை கைது பண்ணிட்டான். இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது இதில். ஆக எப்படி போய்கிட்டு இருக்க பாருங்கள் காவல்துறையும். அதனால தான் பாவமாக அவங்க 2 பேரும் பணத்தையும் கொடுத்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்கங்கிறது வேதனைக்குரிய விஷயம். காவல்துறையை திருத்துங்க. நீங்கள் போய் அப்பளவில் உட்காந்துக்கிட்டு நேரலையில் புத்தக வெளியிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காவல்துறை எங்கே பார்க்குறது? இவர் இன்னொன்று பண்ணுறாங்க. நான் இதில் உட்காந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் உங்களுடன் ஸ்டாலின் குறை தீர்க்க வந்தோமே, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. தாசில்தாருங்கெல்லாம் சொல்லணும், ஐயா நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டீங்க முகாம்னு, ஒரு தாலுகாவுக்கு 5-6 முகாம் போட்டீங்க. நாங்கள் பூரா எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ முகாமில் போய் உக்காந்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கு காசு இல்லை. முகாமை நீங்கள் ஏற்பாடு படுத்தினாலு கொஞ்சம் பணமும் கொடுக்க வேண்டாமா? நாங்கள் எங்கள் கையிலேருந்து போட்டால் போய் சாப்பிடுவோம், எங்கள் கையிலேருந்து போட்டால் முகாமுக்கு போவோம். முகாமில் உட்கார்ந்துருக்கிற கோரிக்கை மனுவையே பார்த்துக்கிட்டு இருந்தால் சாதாரண இதெல்லாம் பணிகள்லாம் என்ன ஆகும்? தாசில்தார் வந்து லீகல் சர்டிஃபிகேட்டு கொடுக்க முடியாது, ஜாதி பட்டா கொடுக்க முடியாது, அத்தனையும் தேங்கி கிடைக்கையா அப்படின்னாங்களாம். அதனால் இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது அந்த லட்சணத்தில் அவ்வளோ கேவலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் பாவம் இந்த சினிமா நடிகர்களுக்கு நமது அனுதாபங்கள். 50 லட்சத்தையும் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறது தான் ஒரு செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்டம். அடுத்தது இந்த மதுரை ஆதீனம், அவரை பிடிச்சிட்டான் போலீஸ். அவர் திருடிட்டாரா? அவர் வந்து திமுக ஆதரவாளர், எப்போவுமே திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார். அந்த ஆதீனம் உள்ளே போயிட்டான். அவர் என்ன ஏன் பண்ணார்? எதுவும் பண்ணிட்டாரா? திருடிட்டாரா? இல்லை வேறு எதுவும் இது பண்ணிட்டாரா? நம்மளால தான் அவங்களெல்லாம் விட்டுருவான்ல. அவர் ஏதோ ஒரு புகார் கொடுத்தாராம், அந்த புகார் பொய்யான புகாராம். அதனால் அவரை கைது பண்ண போகிறான் போலீஸ். இதே இது நிகிதா பொய்யான புகார் கொடுத்தானா அதை விட்டுறான். ஏன்னா அது செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்ததில்லை, தலைமைச் செயலகத்திலேருந்து. ஸ்டாலினுக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு சந்தேகம் இருக்குல்ல. ஆக போலீஸ்காரன் கூலிப்படை ஆகிட்டான். பொய் புகாரை கொடுத்தாருன்னு இவரை போய் பிடிக்கிறான். அவர் படுத்த படுக்கையாக இருக்கார், எந்திரியாங்கிறான். ஏதாச்சும் கொலை பண்ணிட்டாரு, இல்லை கொள்ளை இது பண்ணிட்டாரு, பெரிய ஒரு இது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் போய் வீடு தேடி போகலாம். பொய் புகாரை கொடுத்தாருன்னு அவரை கைது பண்ணணுன்னு போய் நிற்கிறான். அப்போ இதுக்கு பின்னாடியே அரசியல் இருக்குது. நிகிதாவெல்லாம் பிடிக்கணும்ல. அது இது 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 இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி இருந்ததை, அந்த மாணவி என்ன சொன்னான்? அந்த சார்னு ஒன்றே இல்லை, இந்த பொண்ணு தான் வந்து தப்பான பொய்யான புகார் கொடுத்ததுன்னு கதையை இந்த பக்கம் போட்டான். நல்ல வேலை அந்த பொண்ணை கைது பண்ணலை, தானே அதையும் பண்ணியிருப்பான். அது மாதிரி இவர் சொன்னதை பொய்ன்னு சொல்லி போய் இதில் உட்காந்து ஆதீனத்தில் உட்காந்து அவர் இது பண்ணுறான். அநேகமாக பொய் புகார் கொடுத்ததுக்காக நிகிதாவை கைது பண்ண மாட்டான். மதுரை ஆதீனத்தை கைது பண்ணாலும் பண்ணலாம். ஒரு கோமாளிகளின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை அதை விட இதை கூலிப்படை ஆகிட்டான். இதை விட கேவலமான ஆட்சி நான் பார்த்ததில்லை. இவ்வளோ ஒரு மோசமான கேவலமான ஆட்சி நான் பார்த்ததே இல்லை. ஒரு கோமாளி முதலமைச்சர்னு அது ஸ்டாலினுக்கு தான். போலீஸையும் கோமாளி ஆக்கி விட்டார். அவங்க ஏவி விடக்கூடியதை போய் செய்யக்கூடிய கூலிப்படை ஆகிட்டான். போகலாமா? கம்ப்ளைண்ட்டு பொய்யா கொடுத்துட்டாருல, என்ன பெரிய எந்த குற்றமா? முக்கியமாக செத்துருக்கான் அஜித்குமார், அதில் போய் புகார்னு கொடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு. மதுரை ஆதீனம் வந்து ஏதோ பொய்யா சொல்லிட்டாருன்னு சொல்லி படுத்த படுக்கையாக இருந்துக்கிற சீனியர் சிட்டிசனை போயிட்டு படுக்கையாக இருக்கிறவரை போயிட்டு கைது பண்ண போகிறேன்னு வெக்கம் இல்லையா அவங்களுக்கெல்லாம்? காவல்துறைன்னு காற்றாண்டி அடுக்கு இணையான துறை இப்படி சீரழிச்சிட்டீங்க. அப்படி உயர் அதிகாரிகள் சரியே இல்லை. இது தகுதி உள்ளவங்க யாருமே கிடையாது. கேவலமாக இருக்கிறது இவர்களுடைய நடவடிக்கை என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இபிஎஸ். அவர் என்ன பண்ணுறாரு? விஜயெல்லாம் எங்களோட சேரணும், சீமானை எங்களோட சேரணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கீங்க. அவ்வளோ பலமுள்ள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் என்கிட்ட சேரணும்னு என்ன அரசியல் பண்ணுறீங்க இபிஎஸ்?
திருமாவளவனை எங்கள் கூட்டணியில் சொல்லணும்னு ஓப்பனாக கூப்பிட்றாரு, வெளிப்படையாக. கம்யூனிஸ்ட் கட்சி அவன்லாம் எங்கேயுமே அவனுக்கு 100 ஓட்டு கிடையாது தொகுதிக்கு. கம்யூனிஸ்டெல்லாம் எனக்கு செத்து விட்டது, ஒன்றுமே கிடையாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஸ்டாலின்ட்டு 50 கோடின்னு பறிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த திருமாவளவனுக்கு விஜய் ஆளுங்கள்லாம், விஜய் வந்தோன்னா அவங்க ஆளுங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன எங்கே இருக்கிறது உங்களுக்கு கூட்டம்? அவங்கள போய் கூப்பிட்றாரு. கம்யூனிஸ்ட் சொல்கிறான் அதிமுகவுடன் கூட்டணி சேர முடியாது, அசிங்கம் இல்லையா எடப்பாடிக்கு? திருமாவளவன் சொல்கிறார் கூட்டணி சேர முடியாது, கேவலம் இல்லையா? நீங்களா கூப்பிடலாமா? முதல்ல எப்போவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்னா, நான் பல அரசியல் தலைவரை பார்த்தவங்க, ஜெயலலிதா இருப்பாங்க, விஜயகாந்தோட அப்போ 2011 கூட்டணி வச்சாங்க. எவ்வளவு ரகசியமாக நடந்தது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் விஜயகாந்த் போயஸ் கார்டன் போனார், 40 சீட் முடிஞ்சு போச்சு, டீல் ஓகே, 40 30 41 டீல் ஓகே, இப்படி முடிந்தது. அதுக்கு பேர் தான் கூட்டணி. தன்னுடைய சுயமரியாதை விடக்கூடாது. பெரிய கட்சிகள் போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா முடியாதையான்னு சொல்கிறது கேவலம் இல்லையா? இப்படியா அரசியல் நடத்துவீங்க? இந்த இதில் இந்த ஒரு நம்ம ஒரு பசுமாடு கேஎன்ஏர் அவர் எப்படின்னா, காவேரி ஆஸ்பத்திரியும் வச்சுருப்பார், 600 பசுமாடை வச்சுக்கிட்டு பால் பண்ணையும் வைப்பார். பால் பண்ணை ஊரை ஏமாத்துறதுக்கு, அதாவது இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் பால் பண்ணையில் விற்ற பணம்னு ஒரு ஆகிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அவர் சொல்கிறார், பாஜகவுக்கு நீங்கள் பந்த கம்பளம் எடப்பாடி அப்படியே இப்போ இந்த சிவப்பு கம்பளம் இருக்கிறீங்க, அதனால் அப்படிங்கிறாரு. இந்த மூஞ்சிங்க இந்த உங்கள் தலைவர் தான் 99 சிறப்பு கம்பளம் விரித்து ஆட்சியில் பங்கு வகித்ததே உங்கள் தலைவர் தான். அன்றைக்கி எங்கே போனீங்க? மாடுக்கு பால் கறந்துக்கிட்டு இருந்தீங்களா? கேஎன்ஏர் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணாமா? மனசாட்சி வேணாமா? ஒரு காலத்தில் பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச ஆளுங்களே நீங்கள் தானேயா. இன்றைக்கி உடனே இவங்க சிவப்பு கம்பளம் வீசுகிறாங்க. அது கூட்டணி இவ்வளவு கேவலமாக போச்சு. அவரை போயிட்டு நம்ம விஜய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ விஜய் ஒரு மீட்டிங் வச்சார், கொள்கை விளக்க கூட்டம். எங்கே வச்சுட்டாரு? சேலத்தில். ஓகே வச்சார். அங்கே போய் இவங்க ரசிகர்கள்லாம் தேங்காயை வச்சு சுற்றுறாங்க. இவர் தான் சொல்லிட்டாரு, நான் ஈவேராவுக்கு என்னுடைய குருன்ட்டார். ஈவேரா படத்தை வைக்கிறாரு, ஈவேரா கட் அவுட் வைக்கிறாரு, அவருக்கு தான் சாமி செருப்பால் அடிக்கிறாளுங்க. மூட நம்பிக்கைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஈவேரா சாமி செருப்பால் அடிச்சார், அதில் மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு விஜய் சொல்லிட்டார். அப்போ தேங்காய் சுற்றுறீங்களா? அது மூடப்பழக்கம்னாலாச்சே. நீங்கள் தான் ஈவேரா சிஷியர்களாச்சப்பா. விஜய் எதுக்கு உங்கள் தொண்டர்கள் சுற்றுறான்? அதனால் மழை பயங்கரமாக பேஞ்சிருக்கு, எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. சில பேர் மட்டும் அந்த சேர் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டாங்க கொடை மாதிரி. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். பிசுபிசுத்து விட்டது, அது நல்ல மழையால் பிசுபிசுத்து விட்டது. ஆனால் ஒன்று பாராட்டணும், அவருக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. இந்த ஸ்டாலின் மாதிரி சுயமாக வந்தது, எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒரு எடப்பாடி அதைத்தான் சொல்கிறாங்க. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுனா பாஜக விட்டு விலகிட்டால் அவரோட போய் கூட்டணி சேருங்க. இந்த பக்கம் பாஜக விட சேரலைன்னு அறிவிச்சுட்டு அவனுங்களோட போய் அவர் தான் சிறுபான்மையினர் வாக்க வாங்கத்தானே கட்சி நடத்துகிறார். அது புரியவில்லையா எடப்பாடிக்கு? எடப்பாடி சுயமரியாதையை இழக்காதீங்க, யாரையும் நீங்களாக கூப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தால் அது மிக ரகசியமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் எடப்பாடி இன்னும் உங்கள் அரசியல் அணுகுமுறை மாற்றுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.